தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு பெரிய அரண்மனையில மிட்டாஸ் என்ற மன்னர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு எல்லாவற்றையும் விட தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். ஒளிரும் தங்க காசுகள், மின்னும் தங்க தகடுகள், தங்க கிரீடம் அப்படின்னு நிறைந்த ஒரு அறை கூட அவருக்கு இருக்கு. மிட்டாஸ் மன்னர் தங்கத்தை ரொம்பவும் விரும்ப ஆரம்பிச்சாரு. அவர் தன் கருவூலத்துல தங்க நாணயங்கள் மலை போல கொட்டி இருந்தது. அவரிடம் தங்க மர சாமான்கள், தங்க தட்டுக்கள், அவருக்குன்னு ஒரு தங்க கிரீடம், இது எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அவருக்கு தங்கத்தின் மீது அதிக ஆர்வம் உண்டு. ஒரு நாள் அவர் முன்பு மந்திர தேவன் தோன்றினார். நான் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்றார். அதற்கு மிட்டாஸ் மன்னர் பேராசையால் கண்மூடித்தனமாக, நான் தொடுவது அனைத்தும் தங்கமாக மாற வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. மந்திர தேவனும் சிரித்துக் கொண்டே அப்படியே ஆகட்டும் என்றார். அந்த வரத்தால் மிட்டாஸ் மன்னர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தங்கம்னா ரொம்பவும் பிடிக்கும். அவர் முதல்ல தன்னுடைய நாற்காலியை தொட்டு பார்த்தாரு, அது தங்கமா மாறிச்சு. அவருடைய உணவை தொட்டு பார்த்தாரு, தங்கமா மாறிச்சு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவர் நினைத்ததை விட அதிகமான தங்கம் அவர்கிட்ட இப்ப இருந்தது. ஆனா சீக்கிரமே தனது ஆசை ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தியது. மிட்டாஸ் மன்னருக்கு புரிய வந்தது. ஏன்னா அவருடைய அன்பான மகளை தொடும்போது அவள் ஒரு தங்க சிலையா மாறிட்டா. அதனால மிட்டாஸ் மன்னருடைய மனம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுக்கும் போது அதுவும் தங்கமா மாறிடுச்சு. தன் பேராசை தன்னை தனிமையாக்கியதை மன்னர் மிட்டாஸ் உணர்ந்தார். அவரால் உண்ணவோ குடிக்கவோ தன் அன்புக்குரியவர்களை அரவணைக்கவோ முடியல. இந்த வரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு புலம்பினாரு. அப்போது அவர் முன்ன மந்திர தேவன் தோன்றினார். என்ன மன்னா, உங்கள் பேராசை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொண்டீரா என்று கேட்டார். இந்த வரத்தை மாற்ற நீங்கள் தங்கத்தை தவிர மற்ற விஷயங்களை பாராட்ட கத்துக்கணும் அப்படின்னு கேட்டாரு. மன்னரும் அவர் மகளின் அரவணைப்பு, அன்பு மற்றும் அவருக்கு பிடித்த உணவின் சுவை போன்ற எளிய விஷயங்களை பாராட்ட கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா மந்திர தேவனுக்கு நன்றி சொன்னாரு. மேலும் ஒருபோதும் நான் பேராசை கொள்ள மாட்டேன் அப்படின்னு உறுதி அளிச்சாரு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, பேராசை அழிவுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கையில எளிமையான விஷயங்களை பாராட்டுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வத்தின் ஆசையால கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.